இந்த வரலாறு முக்கியம் அமைச்சரே தொகுப்புல முதல்ல நம்ம யாரோட வரலாறு பற்றி பேச போறோம் அப்படின்னா, இந்தியாவில் பல மொழிகள் பேசப்படுது. அதுல ஒரு மொழியான சௌராஷ்டிராவும் இருக்கு. இந்த மொழியை பேசுறவங்க தான் சௌராஷ்டிர மக்கள். இவங்களோட வரலாறு தான் நம்ம முதல் தொகுப்புல முதல் பகுதியா ஆரம்பிக்கிறோம். சௌராஷ்டிர மக்களை பத்தி இங்க பேசுறதுனால அவங்க மொழியிலேயே வணக்கத்தை சொல்லி ஆரம்பிச்சிருவோம். அஸ்கினாதங்க நமஸ்காரம். சௌராஷ்டிரர், இங்கிலீஷில் சௌராஷ்டிரியன்ஸ் இல்லைன்னா சௌராஷ்டிரா பிராமின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவோட குஜராத் மாநிலத்தில் சௌராஷ்டிர தீபகற்ப பகுதியை சேர்ந்தவங்க தான் இந்த சௌராஷ்டிர மக்கள். தற்போதைய குஜராத் மாநிலத்தில் உள்ள கிர் சோம்நாத் மாவட்டம், தேவபூமி துவாரகை மாவட்டம், அம்ரேலி மாவட்டம், போர்பந்தர் மாவட்டம், ஜாம்நகர் மாவட்டம், ராஜ்கோட் மாவட்டம், ஜுனாகத் மாவட்டம் மற்றும் அகமதாபாத் மாவட்டத்தில் உள்ள கிழக்கு மற்றும் தென்கிழக்கு பகுதிகளில் வாழ்ந்தவங்க தான் இந்த சௌராஷ்டிர மக்கள். தில்லி சுல்தானியர்களோட அச்சுறுத்தல் காரணமாக இந்த மக்கள் 1025 சௌராஷ்டிர தீபகற்ப பகுதியை விட்டு வெளியேறி தற்கால மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா என பல மாநிலங்களில் புலம்பெயர்ந்து இறுதியாக தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு வராங்க. சௌராஷ்டிர மக்கள் சௌராஷ்டிர தேசத்திலிருந்து வெளியேறி விஜயநகர பேரரசில் குடியேறிய ஆண்டான 1312 ஆண்டு சௌராஷ்டிர விஜயாப்தம் துவங்குது. அதாவது சௌராஷ்டிர வருஷம் துவங்குது. தமிழ் கேலண்டர்படி சித்திரை மாதம் முதல் நாள் சௌராஷ்டிரர்களின் புத்தாண்டு துவங்குது. அதாவது 14 ஏப்ரல் 1312 நம்ம கணக்கு பண்ணோம் அப்படின்னா இன்றைய காலகட்டம் வரைக்கும் சுமார் 710 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு. சௌராஷ்டிர மக்களின் வாழ்விடங்களாக நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா சௌராஷ்டிர மொழி பேசும் மக்கள் தமிழ்நாட்டில் பரவலாக இருக்காங்க. அதிலும் குறிப்பிடத்தக்க இடங்கள் அப்படின்னு பார்க்கணும்னா காஞ்சிபுரம், ஆரணி, வாலாஜாபேட்டை, சிதம்பரம், சேலம், அம்மாப்பேட்டை, நாமக்கல், தஞ்சை, திருபுவனம், தாராசுரம், தூரங்குறிச்சி, திருவாரூர், கும்பகோணம், திருவையாறு, அம்மையப்பன், சேலம், தஞ்சாவூர், ஐயம்பேட்டை, திருச்சி, புதுக்கோட்டை, யமனேஸ்வரம், ராமநாதபுரம், பாளையங்கோட்டை, நாகர்கோயில் மற்றும் கன்னியாகுமரி. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இடத்துல பரவலாக இந்த மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. சௌராஷ்டிரர்களின் சமுதாயம் பண்டைய வேதகால 64 ரிஷிகளின் பெயர்களில் கோத்திரங்களாக பிரிந்து உள்ளன. ஒரே கோத்திரத்தில் பிறந்தவர்கள் திருமண உறவு வைத்துக் கொள்வதில்லை. இவர்கள் யஜுர்வேதம், ஆபஸ்தம்ப சூத்திரத்தின்படி அனைத்து சடங்குகள் இச்சமூக புரோகிதர்கள் செய்கின்றனர். ஒரே கோத்திரத்தில் பல குடும்ப பெயர்கள் வரும். பெரும்பாலான குடும்ப பெயர்கள் காரண பெயர்களாலும் பட்ட பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது. இவர்கள் பேசும் மொழி சமஸ்கிருதத்தின் பேச்சு மொழியான பிராகிருதம் என்ற குடும்ப மொழியிலிருந்து பிரிந்த கிளை மொழியான சௌரசேனி மொழியாகும். இந்த சௌரசேனி மொழியைத்தான் சௌராஷ்டிரர்கள் அவர்கள் தேசத்தில் இருந்தபோது பேசினர். இந்த மொழி குறித்து 1861 மற்றும் 1907 ஆகிய ஆண்டுகளில் ராண்டேல் மற்றும் ராபர்ட் கால்டுவெல் ஆகியவர்கள் ஆய்வு செய்து தமிழ்நாட்டில் உள்ள சௌராஷ்டிரர்கள் பேசும் மொழி சௌரசேனி என்று உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்தியாவின் மேற்கு பகுதியில் புழக்கத்தில் இருந்த பிராகிருத மொழியிலிருந்து வளர்ந்தவைகள்தான் சௌராஷ்டிரி, அவதி மற்றும் மகாராஷ்டிரி மொழிகள். சௌரசேனி மொழியிலிருந்து வளர்ந்தவைகள்தான் இன்றைய குஜராத்தி மற்றும் ராஜஸ்தானி மொழிகள் என்று கலைக்களஞ்சியம் கூறுகிறது. தமிழ்நாட்டில் வாழும் சௌராஷ்டிரர்கள் பேசும் மொழியை சௌராஷ்டிரம் என்று அழைக்கிறது. இவர்கள் பயன்படுத்தும் சௌராஷ்டிர மொழி எழுத்து வடிவத்தை மதுரை பேராசிரியர் தோமு ராமாராய் என்ற சௌராஷ்டிர மொழி அறிஞர் வடமொழி பேராசிரியருடன் இணைந்து சௌராஷ்டிர மொழி எழுத்துக்களை சீர்திருத்தி புதிய வடிவில் சௌராஷ்டிர மொழியில் பல பாடநூல்கள் அச்சிட்டு வெளியிட்டுள்ளார். இம்மொழிக்கான இலக்கணத்தை மதுரை தோமு ராமாராய் மற்றும் சேலம் புட்டா நா அழகரையர் ஆகியவர்கள் செம்மைப்படுத்தி புதிய இலக்கண நூல்களாக அச்சிட்டு வெளியிட்டனர். சௌராஷ்டிரர்களை பற்றி ஏஜே சாண்டர்ஸ் என்பவர் 1927 ஆய்வு நூல் எழுதியுள்ளார். மேலும் இம்மக்களின் மொழி,
கலாச்சாரம், வரலாறு மற்றும் இலக்கியங்கள் குறித்து பல இந்திய அறிஞர்களும் மேலை நாட்டு அறிஞர்களும் ஆராய்ச்சி செய்து ஆய்வுக் கட்டுரைகள் எழுதியுள்ளனர். இந்த சமூகத்தில் பல குறிப்பிடத்தக்க நபர்கள் உள்ளனர். காதுகள் என்னும் தமிழ் நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் M.V. வெங்கட்ராம் கும்பகோணத்தை சேர்ந்தவர். சிறுபான்மையினர் பேசும் மொழியின் மேம்பாட்டிற்காக சாகித்ய அகாதமி நிறுவனம் வழங்கும் சாகித்ய அகாடமியின் பாஷா சம்மான் விருதுகள் 2006ஆம் ஆண்டில் சௌராஷ்டிர மொழி வளர்ச்சிக்கு பாடுபட்ட K.R. சேதுராமன் மற்றும் தாகு சுப்பிரமணியன் ஆகியோர்களுக்கு வழங்கப்பட்டது. 21 டிசம்பர் 2016 அன்று மதுரை T.R. தாமோதரனுக்கும் கோயம்புத்தூர் சரோஜா சவுந்தரராஜனுக்கும் சேர்த்து கூட்டாக பாஷா சம்மான் விருதுகள் வழங்கப்பட்டது. கேரளாவில் உள்ள ஆரியங்காவு ஐயப்பன் கோயிலில் மார்கழி மாத திருவிழாவின் போது சௌராஷ்டிர சமூகத்தினருக்கு தனி மரியாதை அளிக்கப்படுகிறது. அதாவது இங்குள்ள தர்மசாஸ்திராவிற்கு சௌராஷ்டிர பெண்ணை திருமணம் முடிக்கும் நிகழ்வாக ஒரு விழா உள்ளது. இதன்படி ஆரியங்காவு தேவஸ்தான சௌராஷ்டிர மகாஜன சங்கத்தினர் இங்கு பெண் வீட்டார் என்கிற முறையில் திருமணத்திற்கு வேண்டிய பொருட்களோடு வந்து ஓரிடத்தில் தங்கி திருமண ஏற்பாடுகளை செய்கிறார்கள். பிள்ளை வீட்டார் செய்ய வேண்டிய மரியாதைகளை மறக்காமல் முதல் நாள் பாண்டிய அரசன் பணமுடிப்பு அளிக்கும் சடங்கையும் தேவஸ்தானத்தார் நிறைவேற்றி வைக்கின்றனர். அன்று சௌராஷ்டிரர்கள் குடும்பத்தோடு மணப்பெண்ணை திருமணத்திற்கு அழைத்து வரும் பாவனையில் அருகிலுள்ள மாம்பழத்துறைக்கு சென்று அங்குள்ள பகவதியையும் வணங்கி வருகின்றனர். 1975க்கு முன்னர் பெரும்பாலான சௌராஷ்டிர மக்கள் பட்டு சேலை, பட்டு வேட்டி, ஜரிகை வேட்டி, கோடம்பாக்கம் சேலைகள் மற்றும் சுங்குடி சேலை நெய்பவர்களாக இருந்தனர். மேலும் பருத்தி நூல், சாய பவுடர் விற்பனையாளர்களாகவும் சாயப்பட்டைகளையும் நடத்தி வந்தனர். கைத்தறி நெசவு வளர்ச்சி குன்றியதால் தற்போது இம்மக்கள் மின்னியல் மற்றும் மின்னணுவியல் கருவிகள் விற்பனை மற்றும் கணினி தொழில்நுட்ப தொழிலில் அதிகம் ஈடுபட்டுள்ளனர். இம்மக்களில் சேலம் நகரத்தின் செவ்வாய்ப்பேட்டை பகுதியில் வாழ்பவர்கள் வெள்ளி கொலுசு போன்ற நகை உற்பத்தியாளர்களாக உள்ளனர். இந்த சௌராஷ்டிர மக்களோட மொத்த மக்கள் தொகை பார்த்தோம் அப்படின்னா ஏறத்தாழ 2 மில்லியன். இவங்க தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் போன்ற மாநிலங்களில் தான் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களோட பிரதான மொழி, அதாவது தாய்மொழி அப்படின்னு பார்த்தோன்னா சௌராஷ்டிரம். அடுத்ததாக இவங்க தமிழ் தான் அதிகமாக பேசுகிறாங்க. இந்த மக்கள் இந்து சமயத்தை தான் தழுவி இருக்காங்க. என்ன மக்களே, சௌராஷ்டிரர்களோட வரலாறை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம் இல்லையா? ஸோ மறுபடியும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.